ரவிமோகனம் மாதிரி ஒரு லூஸை நான் பார்த்ததே இல்லை. அதேமாதிரி கெனிஷா மாதிரி ஒரு விஷமத்தனமான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. குரங்காட்டி அணிஞ்சவன் ஆடுற ராஜாமல்ல அந்த மாதிரி இப்போ குரங்காட்டியாக கெனிஷா செயல்படுகிறார். குரங்கா ரவிமோகன் செயல்பட்டு. ஆர்த்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியா இல்லையா? பண்ண. அப்போ அந்த புத்தி என்ன புல் புடுங்க போச்சா? தன்னுடைய மருமகனை மறுபடியும் ஹீரோவா நிலைநாட்டணும்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி உன்னை ஹீரோ ஆக்கிச்சு. அதுக்கு நாள் முழுவதும் நீ மாமியார் காலை கழிவுலாம் குடிக்கணும். நீ அவங்க சொந்த படத்துல நீ இப்படி ஊர்மெஞ்சன்னு என்ன அர்த்தம்? கெனிஷா விட்டுட்டு ஓடிடுவா. எழுதி வச்சிங்க. ஏன்னா ரவிமோகன்ட்டு புடுங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரவிமோகன் பிச்சைக்காரன். ஒரு பொம்பளைகளுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டோ அது நேர் மாறான குணம் படிச்சு கெனிஷா. இந்த வசியம் பண்றேன்னு சொல்லி நெத்தி போட்டுல கையை வச்சுக்கிட்டு சில சித்து வேலைகள் செய்யுது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் யூஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், பிரபல யூடியூபர், சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கெனிஷா ரவிமோகன் இந்த இஷ்யூ பற்றி நம்ம நிறைய பேசிருப்போம் சார். இப்போ திரும்ப கெனிஷாவோட இஷ்யூ பூதாகரமாக வெடிச்சிருக்கு. மிக முக்கியமாக ரவிமோகன் அவர்களை துபாய் கூட்டிகிட்டு போய் அவர் ஒரு கடனாளியாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? என்ன நடந்திருக்குங்க சார்? அவர் ஒரிஜினலாக பெங்களூரை சேர்ந்தவர் கெனிஷா. ஏற்கனவே அவங்க விவாதத்து பெற்றவர். அதாவது தில்லாலங்கடி வேலையில் கில்லாடி, வசிய பண்ணுறதுல கெட்டிக்காரி. ஆக்சுவலாக யோகா பண்ணுறேன்னு சொல்லி அது ஏமாற்றிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் ரவிமோகன் என்ன சொன்னார்னா, நான் கெனிஷாவும் இணைந்து ஒரு தியான மண்டபம் கட்ட போகிறோம் யோகா செய்கிறவங்களுக்குன்னு சொன்னார். ஆனால் ஒரிஜினலாக யோகா பற்றி ஏபிசிடி விட தெரியாது கெனிஷாவுக்கு. இந்த வசியம் பண்ணுறேன்னு சொல்லி நெத்தி போட்டில் கையை வச்சுக்கிட்டு சில சித்து வேலைகள் செய்யுது. அந்த அடிப்படையில் தான் சிலருக்கு க்யூர் ஆகிருக்கு. சிலர் மெய் மறந்துடுவாங்க அந்த விஷயத்தில். சமீபத்தில் துபாய் போய் நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ரவிமோகனும் கெனிஷாவும் போயிருக்காங்க. அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. துபாயில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு நாள் வரேன்னு சொல்லி டிக்கெட் போட்டு அதை கேன்சல் பண்ணி மறுபடியும் போட்டிருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் துபாயில் அந்த மாதிரி நினச்ச உடனே ட்ராவல் டிக்கெட் கேன்சல் பண்ணால் எக்கச்சக்கமாக செலவு அதிகமாயிடும். அப்படி செலவாகியும் 4 நாள் அங்கே தங்க வச்சுருக்காங்க. ஒரு நாள் தான் ஷோ, 4 நாள் தங்க வச்சு சுற்றி பார்க்க வச்சு எல்லா செலவும் அவங்க தான் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஷோ ஆரம்பிக்கிற அன்னைக்கு நாங்கள் வரமாட்டோம், அவங்க சரியாக நடந்துக்கல, பணம் தரலை அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஷோ நடக்காதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரத்தில் ஷோ நடத்தி கொடுத்துருக்கு. ஆனாலும் ஒரு சரியான முறையில் திருப்தியாக நடக்காதனால பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க அந்த துபாயில் நடத்துகிறவங்க. இது அவங்களே இங்கே பல சேனல்களில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவருடைய தோழியும் சொல்லியிருக்காரு, ரவிமோகனம் மாதிரி ஒரு லூஸை நான் பார்த்ததே இல்லை. அதேமாதிரி கெனிஷா மாதிரி ஒரு விஷமத்தனமான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஒரு ப்ரோக்ராம் நடத்த வர்ற பொண்ணு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் அவங்களுக்கு அதிகமான ஷோ புக் ஆக மாட்டேங்குது. அதுமாதிரி பாடகிகள் 5 பேரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு 3 பேரை தான் கூப்பிட்டு வந்தாங்க. இப்படி பல தில்லுமுல்லை பண்ண மட்டுமல்லாமல் அங்கே ரவிமோகன் அந்த நடத்துகிற பொண்ணை அடிக்க போயிருக்கார். ரவிமோகன் யார்? கெனிஷாவுக்கு ஆதரவாக. இதனால தான் கெனிஷா அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பெரிய அபராதத்தை போட்டாங்க கெனிஷாவுக்கு. ஆக ஒரு பப்ளிக் ப்ரோக்ராமில் எப்படி நடக்க தெரியாதுங்கிற பொண்ணு அது. இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ரவிமோகன் ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருந்தார். வருஷத்து 2 படம் 3 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் 3 படம் தயாரித்தது அவருடைய மாமியார் ஆர்த்தியோட அம்மா சுஜாதா விஜயகுமார் தான்.
இப்போது யாருமே படம் ஒப்பந்தம் செய்யலை. மாறா கெனிஷாவுடன் சேர்ந்த பிறகு வில்லனாகத்தான் நடித்தார் ரவிமோகன். இப்போது அவர் டோட்டலாக கடனாளி ஆகிட்டார். ஏன்னா 2 படம், ஒன்று அவரே நடித்து தயாரித்தார், இயக்குனார். அந்த படம் விற்பனை ஆகலை, அப்படியே கிடப்பில் கிடக்கு. யோகி பாபு கதாநாயகன் நடித்து ரவிமோகன் இயக்குனார், அந்த படம் பாதியில் இருக்குது. அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும். ஆனால் இவருடைய சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வசியப்படுத்தி எழுதி வாங்கி அது சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கு. யார்? கெனிஷா. ஆனால் ஜீவனாம்ச வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. தன்னால் ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கெனிஷா ரவிமோகனை விட்டு பிரிஞ்சதாக ஒரு நாடகம் ஆடிச்சு. நான் இந்த ஊரை விட்டே போகிறேன். இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்களா, ஊர் ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு சொல்லணும்னா ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சொன்னாங்க. ஆனால் உண்மை அல்ல. இப்போ நீங்களும் போய் பார்க்கலாம். ஈசிஆர் ரோட்டில் ஆர்த்தி, அதாவது ரவிமோகன் ஒய்ஃபு குழந்தைகளோடு இருக்கிற வீடு மெயின் ரோடில் இருக்குது. அதுக்கு நேரே 3வது தெரு சேஷாத்ரி அவென்யூ. சேஷாத்ரி அவென்யூவில் இன்னமும் கெனிஷாவோட தான் ரவி இருக்கார். அதாவது எப்படின்னா, ஒரு மயங்கிய சூழ்நிலையில் வெளிநாட்டு போதை மாத்திரை, வெளிநாட்டு போதை மருந்துகள் சாப்பிட்டு ஒரு நோயை, அதாவது ஒரு முகத்திலே அப்படி தெரியுது, அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் நடிக்க போகிறதில்ல, விவகாரத்து விளக்க முடிகிற வரைக்கும் நடிக்க போகிறதில்ல. கோபத்தின் உச்சத்தில் கொடுத்தாரு. அழுது ஒரே புரண்டார். அப்புறம் பார்த்தா என்னை மன்னிச்சிங்க, நான் அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு அவரே பல்ட்டி அடித்தார். ஆக கெனிஷா குரங்கு வித்த பண்ணுது. குரங்காட்டி என்ன ஆடுறா ராஜாம்மல்ல, அந்த மாதிரி இப்போ குரங்காட்டியாக கெனிஷா செயல்படுகிறார். குரங்கா ரவிமோகன் செயல்பட்டுருக்கார். பேரையும் மாற்றிட்டா. இதோட கொடுமையின் உச்சம் என்னென்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ரவிமோகனை வளர்த்துருப்பார். முதல் 2 படங்கள் அவர் தான் தயாரித்தார். யார்? அவங்க அப்பா எடிட்டர் மோகன். அவர் டீனரில் ரோட்டில் படுத்து கிடந்து அனாதையாக, அவர் இஸ்லாமியர், ஆனால் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு முறைப்படி இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இவங்க தம்பி ஜெயராஜா அண்ணன், தம்பி ரவி, 2 ஆம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா. ஆனால் ஜெயம் ராஜா அம்மா அப்பாவோட இருக்கார். இவா கெனிஷா அம்மா அப்பா கிட்ட இருந்தையும் பிரிச்சுட்டா ரவிமோகனை. சார் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டோட சொன்னார் சார், நீங்கள் என்ன தாக்கணும், என்ன தாக்க, எங்கள் அம்மா அப்பாவை தாக்காதீங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்டவரை கெனிஷா அவங்க பேச்சை கேட்டுட்டு அம்மா அப்பா ஒதுக்கி வைக்க முடியும்? ஆமாம், பொய். ரவிமோகன் பேசுகிறது பூராமே பொய், போதையில் உளறார். அவங்க ஒய்ஃபு என்ன கேட்குது ஆர்த்தி, ரவிமோகன் எனக்கு பேரத்து வேண்டாம், ஒன்று வாழ் இல்லை ஜீவனாம்சம் கொடு. நீ ஏழை ஆயிட்டியா, பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக கெனிஷா விரட்டிட்டு போக வேண்டியதுன்னு. ஏன் கெனிஷா கிட்ட பெட்டி பாம்பு அடங்கி கிடக்கிறாரு? வசந்த சேனா கேள்விப்பட்டீங்களா? மந்திரிகுமாரி படத்தில் ராஜா தன்னுடைய முதல் மனைவியை விலக்கி வைத்துவிட்டு வசந்த சேனாவோட வாழ்வார். அந்த மாதிரி இன்றைக்கு வாழுகிற வசந்த சேனா கெனிஷா. ஒரு பொம்பளைகளுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டோ அது நேர் மாறான குணம் படைச்ச கெனிஷா. 2 பேரும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பொய் புத்தலாட்ட நாடகங்களை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லாமே பொய் பித்தலாட்டம் எடுத்துக்க முடியாதுல்ல சார். ஏன்னா இப்போ ரவிமோகன் அவர்கள் என்ன சொன்னா, என் மனைவிக்கும் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனால் இவங்க ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க, ஒரு தோழியா அப்படின்னு ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொன்னார் இல்லைங்க சார். அதையும் பார்க்கணும்ல. ஏங்க தோழியான்னா என்ன அர்த்தம்? நீ கையை கட்டிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி மாதிரி கோயிலுக்கு போவ, புருஷன் பொண்டாட்டி மாதிரி கல்யாணத்துக்கு போவ, அது பேர் தோழியா? சார் கையை ஒன்றா உங்களுக்கு கல்யாணம் எந்த தெரியும்? நீங்கள் வேற ஒரு பொண்ணை தோழின்னு சொல்லிக்கிட்டு பட்டு சேட்டையோட போனீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி செருப்பு அடிக்க மாட்டா? அதுதான். நீ உன்னை ஹீல் பண்ண போகிற எந்த ஒரு தோல்வியிலையும், எந்த ஒரு சங்கடத்திலையும், எந்த ஒரு மனதிலையும் நீ அடைக்கலம் புகுந்து ஆறுதல் தேர வேண்டியது மனைவியிடம்தான். ஏன்னா அவள் தான் உனக்காக வாழ்கிறா.
நீ செத்த பிறப்பு தாலி இருக்க போகிறது அவள் தான் தாலி இல்லாமல் அவங்களையா வாழணும். ஆனா அந்த மனைவியே பிரச்சனை தான் என்ன பண்றது அப்படின்னு அவர் கேட்குறாரு சார். ரவிமோகன் அவர்கள் சொல்றாருங்களே. ஏங்க ஒரு இந்த மாறு கண்ணு உடையவனுக்கு எப்படி தெரியும்? மஞ்சக்காமலை கண்ணுக்கு எல்லாம் மஞ்சள் தானே தெரியும். அதனால் அவருக்கு மஞ்சக்காமலை இருக்குது. அதனால் அந்த மனைவி வந்து நல்லவள் அல்லாமல் தெரியுதா? நீ எவ்வளவு அவளுக்காக ரத்தம் சிந்தின? ஆர்த்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியா இல்லையா? பண்ணார் சார். அப்போ அந்த புத்தி என்ன புல் பிடுங்க போச்சா? சுஜாதா விஜயகுமார் தன்னுடைய மகளை ரவிமோகனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். எடிட்டர் மோகன் ஒய்ஃபோட போய் இல்லை என் பையன் நல்ல பையன், என் கண்ட்ரோலில் தான் இருக்க போகிறான், என் வீட்டுக்கு தான் உங்கள் மகளை மருமகளை அனுப்புங்கன்னு சொன்னதுனால சுஜாதா விஜயகுமார் தன்னுடைய மகளை ரவிமோகனுக்கு கட்டி வச்சுது. ஒழுங்காக இருக்கணுமா இல்லையா? உனக்கு மார்க்கெட் இல்லை, பொஞ்சு போச்சு. தன்னுடைய மருமகனை மறுபடியும் ஹீரோவாக நிலைநாட்டணும்னு சொல்லி தன்னுடைய சொந்த காசு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி உன்னை ஹீரோ ஆக்கிச்சு. அதுக்கு நாள் முழுவதும் நீ உன் மாமியார் காலை கழுவிலாம் குடிக்கணும். நீ உனக்கு சம்பளம் கொடுத்தாங்கல்ல. சுஜாதா விஜயகுமார் என்னிடம் காட்டினாங்க, என் மருமகனுக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அவுச்சரில் கையெழுத்து போட்டிருக்காருன்னு. மறுக்க முடியுமா? ஆனால் அதே மாமியார் சந்தேகமும் பட்டாரா அவர் சொல்கிறாருங்க. ஏங்க சந்தேகப்படுறது இயல்புங்க. ஒரு மருமகன் ராங் ரூட்டில் போனான்னா அவனை சந்தேகப்பட்டு ரைட் ரூட்டுக்கு திருப்ப வேண்டியது மாமியாருடைய கடமை. நீ ஷூட்டிங் போன இடத்துல ஹீரோயினோட படுத்திருந்தா மாமியார் சும்மா இருப்பாங்களா? யாரோட படுத்திருக்காரு, எந்த ரூமில் இருக்காரு, எந்த ஹீரோயின் அப்படின்லாம் கேட்பாங்களா இல்லையா? அது அவங்க காசு, அவங்க சொந்த படத்தில் நீ இப்படி ஊர்மெஞ்சன்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி கோரமாக அதை அதைத்தான் சொல்கிறேன். நடுநிலையோடு இதை யோசிச்சோம்னா ரவிமோகன் பேரில் தப்பு 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 அதிகமான தப்பு. இன்னொரு கேள்வி சார். இப்போ கெனிஷா அவர்கள் வந்து ரவிமோகன் அவர்களை தனிமைப்படுத்தணும், யாருக்கிட்டையும் ஃபோன் கால் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி யாரும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்காங்க. அவரை வந்து அனாதி ஆக்கணும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் அவர்கிட்ட அவ்வளோ சொத்து பற்றி இருந்துச்சு. ஆனால் இப்போ அவரே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஒரு நிலைமையை வந்து கெனிஷா அவர்கள் உருவாக்கினா சொல்கிறாங்களே சார், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது உண்மைதான். இங்கே மிரட்டுறாங்க. நல்லா பாருங்க, ஹீரோவாக நடிச்சிருந்த ரவிமோகன் வில்லன் ஆனார். சொந்த வீடு சொத்து பத்துலாம் இருந்த ரவிமோகன் கடனாளியானார். பேர் அவங்க அப்பா வச்ச பேர் ஜெயம் ரவி, அதையும் மாற்றிடுச்சு, வேணும்னு மாற்றிடுச்சு. அது இல்லாமல் அவரை வந்து ஒரு கைப்பாவையாக அடக்கி வச்சிருக்கு. மகன்களை கூட பார்க்க முடியாமல் வச்சிருக்கு. அந்த பையன் இப்போ 11th ஸ்டாண்டர்டு போகிறான். அவனுடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும். கூட படிக்கிற பசங்க டே என்னடா உங்கள் அப்பான்னு கேட்டால் அவன் மனசு ரத்த கண்ணீர் வடிக்காது. இதெல்லாம் இவர் யோசிக்கணுமா இல்லையா? ஏடா அவன் பொண்டாட்டி மேலே அவனுக்கு கோவம் இருக்குடா. ஒரு 2 பசங்களை நீ வந்து அரவணைக்கணும்ல. உன் பசங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, அப்பங்கிற முறையில் நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா? இது சொல்ல நான் ஃபீஸ்லாம் கூட கட்டினேன், அவங்க பார்க்க விட மாட்டாங்க. பொய், அதுவும் பொய். கோர்ட்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க, ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. அவர் இன்னும் ஃபீஸ் எல்லாம் கட்டலை, போய் சொல்கிறாரு. அப்புறம் சரி, நிறைவான ஒரு கேள்வி. இப்போ ரவிமோகன் அவர்கள் வந்து எனக்கு மனைவி வேண்டான்னு சொல்லி அவங்க தோழியோ இல்லை இன்னொரு மனைவியோ அவங்க கூட இருக்காங்க, விட்டுருங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது சார் ரவிமோகன் அவரோட லைஃப்பில்? கெனிஷா விட்டுட்டு ஓடிடுவா, எழுதி வச்சுக்கிங்க. முதல்ல நான் போயிட்டேன்னு சொன்னேன்ல, நிஜமாகவே ஓடிடுவா. ஏன்னா ரவிமோகன்ட்டு நம்ம பிடுங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரவிமோகன் பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட பைத்தியம் ஆகிட்டான். இனிமேல் அடுத்த பைத்தியத்தை பிடிக்கணும்னு சொல்லி எஜெக்ட் ஆகும் கெனிஷா. அதுக்கப்புறம்தான் ரவிமோகனுக்கு உண்மை புரியும். அது வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருப்பார் ரவிமோகன். நன்றி சார். நடிகர் ரவிமோகன் அவர்களை பற்றியும் கெனிஷா அவர்களை பற்றியும் நிறைய தகவலை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.